நாளிலும் இந்த உபவாச கூடுகையில தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தினால் வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த உபவாச நாளில் தகப்பனே அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை நோக்கி மன்றாடும்படியாக, இதோ உம்மை ஆராதிக்கும்படியாக, உடைய வார்த்தையை கேட்கும்படியாக அப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படுங்க, உங்களுடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே. இந்த ராஜா என்னென்ன காரியங்களை குறித்து அப்பா நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோமோ அப்பா, நாங்கள் விண்ணப்பிக்கிறோமோ அப்பா, தேவன் நீர் எங்களுக்கு பதில் அளிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாக உங்களுடைய கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இப்ப நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? இப்பொழுது தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னதி முன் வாருங்கள் என்று. இந்த நாள்ல நம்முடைய சபையில தேவனை ஒன்றாக கூடி ஆராதிக்க முடியாமல் போனாலும் குடும்பமாக நம்முடைய வீட்டிலிருந்தே தேவனை நம்ம ஆராதிச்சிருக்கோம். ஸோ என்னோடு கூட சேர்ந்து தேவனை நீங்களும் ஆராதிங்க. குடும்பமாக சேர்ந்து தேவனை ஆராதிப்பது எத்தனை மகிழ்ச்சி. எப்பொழுதுமே வந்து குடும்ப ஜெபம் இப்படியாக தான் நடக்கும். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குல்ல. வீட்டிலேயே இருந்து தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம், வீட்டிலிருந்தே தேவனை ஆராதிக்கிறோம். ஸோ என்னோட கூட சேர்ந்து உற்சாகமாய் நாம் சேர்ந்து மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா என்று பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம்.
ஹல்லேலூயா. அவரை போலவே அவருடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அவரை போலவே அவர் நம்மையும் இந்த பூமியில வாழும்படியாக அவர் வைத்திருக்கிறார். நம்ம ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நம்ம இப்படி இருந்தோமே, ஒரு காலத்துல இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தோமே என்று சொல்லி. ஆனா தேவன் முழுமையாக ஒரு மாற்றத்தை கொடுத்து, அவருடைய பரிசுத்தத்தை கொடுத்து, இந்த பூமியில நம்ம எப்படி நாம் வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுத்து நமக்காக இந்த பூமியில முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து போனார். எனவே அவரை போலவே அவரை பார்த்து, அப்பா இவங்களை பார்த்து இல்லை, அவங்கள பார்த்து இல்லை, இல்லை அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும் வேண்டாம். மனிதர்களை பார்த்து பார்த்து போனோம்னா இந்த மாயையான உலகத்துல சோர்ந்து தான் போகணும். தேவனை பாருங்க, அவருடைய மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சி. இந்த நாள்ல அந்த மகிழ்ச்சி உங்களை நிரப்புவதாக தொடர்ந்து கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலவேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த உபவாச நாளிலும் மீண்டுமாய் நாம் காணொலி மூலமாக தேவனை ஆராதித்தோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாள் நாம் தியானிக்கும் வேத பகுதி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. திரும்ப நான் வாசிக்கிறேன். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலும் திரு சமூகத்தில் ஆராதிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஆவியானவர் தாமே துவக்கமும் இறுதி மட்டுமாய் என் மகிமையின் பிரசனத்தினால் மூடி நீ இடைக்கட்டி வழி நடத்துகிறார். எல்லாவற்றையும் நேசக்காரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். மீட்பது ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீங்க நல்ல ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத பகுதியில அஸ்திபாரத்தை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட அஸ்திபாரம்? தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம். இந்த காலவேளையில கூட அருமையான தேவ ஜனமே, ஒரு பெரிய வீட்டை கட்ட ஒரு உறுதியான அஸ்திபாரம் அவசியமா இருக்கிறது. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த அபார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள், ஒரு 3 அடுக்கு 4 அடுக்கு அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு உறுதியான ஒரு அஸ்திபாரம் தேவைப்படுகிறதை நாம் அறிவோம். அதே போல நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு நாம் பரிசுத்தமாய் வாழ நல்லதொரு அஸ்திபாரம் போட வேண்டும். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். அதே போல நாம் நம்முடைய குடும்பம் நம் குடும்பமாக வாழ்ந்திருக்கவும் வளரவும் ஒரு உறுதியான அஸ்திபாரம் அவசியமாக இருக்கிறது. இதனை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய இந்த வேத பகுதியை நீங்க பார்த்தீர்கள் என்றால், இந்த வேத பகுதி தேவனுடைய சபை ஒரு பெரிய வீடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வேத பகுதி நீங்க பார்க்கிறீர்கள், ஒரு பெரிய வீட்டில் நம்ம எல்லாரும் தேவனுடைய சபை. ஒருவேளை நீங்கள் நம்ம ஆராதிக்கிற சபைகள் சின்னதாக தெரியலாம், ஒரு 50 பேர் 100 பேர் 100 200 பேர் இப்படியாக காணும், குறைவாக தெரியும். ஆட்கள் பெரிதல்ல. அருமையான தேவச்சனமே, தேவனுடைய வீடு பெரியது. இந்த பூமியில இந்த தேவனுடைய அந்த பெரிய வீட்டிற்கு ஒரு உறுதியான அஸ்திபாரம் தேவைப்படுகிறது. சபைதான் தேவனுடைய வீடு. இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம், ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மாணவைகள். இது எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய திருச்சபையை குறிக்கிறது. சபை ஒரு பெரிய வீடு.
இதனை குறித்து நாம் பின்னாடி விளக்கமாக நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, வீடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிறீர்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த 12:44 நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் ஒரு வீடு. உங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். இங்கே ஒரு அசுத்த ஆவி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அசுத்த ஆவி சொல்றதை பார்த்து, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. அதாவது நல்லதொரு அஸ்திபாரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளான ஆவியில, ஆத்துமாவை, உள்ளான மனுஷனில பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தம் காணப்படும் என்றால் அசுத்த ஆவிகள் இதில் குடியிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு உறுதியான அஸ்திபாரம் அவசியமாக இருக்கிறது. ஆகவே இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் இருக்க நல்லதொரு அஸ்திபாரம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த வீடு தேவ பிள்ளைகளுடைய குடும்பமாகிய வீடு. அல்லது இப்படி எழுதிக் கொள்ளுங்கள், தேவ பிள்ளைகளின் குடும்பமும் ஒரு வீடும். அதாவது இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய சுருக்கம் நீங்கள் பார்த்தீர்கள், நம்முடைய குடும்பம் வாழ்ந்திருக்கவும் வளரவும் ஒரு உறுதியான அஸ்திபாரம் போட வேண்டும். இது தேவ பிள்ளைகளின் ஒரு குடும்பமாக ஒரு வீடு. இன்றைக்கு கூட அருமையான தேவச்சனமே, சபையாகிய வீடு, பெரிய வீடு, தனிப்பட்ட நம்முடைய விசுவாசி நமக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஒரு வீடு. மூன்றாவதா, குடும்பமாக ஒரு வீடு. இதனைத்தான் இந்த வேத பகுதியில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடு, இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வீடு, அதாவது உறுதியான அஸ்திபாரம் இருந்தால்தான் இது கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய், வெளியேறு பெற்றதாய், தேவன் வசிக்கும் ஒரு பாத்திரமாய் விலகக்கூடியது. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் பார்த்தீர்கள், ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த முதல் பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று பார்க்கும் பொழுது, ஒரு உறுதியான அஸ்திவாரம் இல்லாத வீடு, சபையா இருக்கட்டும், தனிப்பட்ட நம்முடைய விசுவாசியுடைய தனிப்பட்ட ஜீவியமாக இருக்கட்டும், அல்லது குடும்பமாகிய வீடாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில, அதாவது ஜனங்கள் அறிவில்லாமல், தேவனை அறிகிற அறிவில்லாமல் இருப்பதினால் சங்காரமாகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிறோம், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனை இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13 பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று சொல்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 வேத பகுதிகளை குறித்து தான் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக புலம்புவதை நாம் பார்க்கிறோம். அவர் சபையை பார்த்து புலம்புகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கூட நம்முடைய திருச்சபையா இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது குடும்பமாக இருக்கட்டும், ஒரு உறுதியான அஸ்திபாரம் அல்லது உறுதியான உபதேசம் இல்லை என்றால், இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வீடுகள், அதாவது வீடு 3 காரியங்கள் சொன்ன, சபை, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம், மூன்றாவது குடும்பமாக இருக்கு. இந்த 3 வீடுகளிலும் இந்த உறுதியான அஸ்திபாரம் இல்லை என்றால் அது சாத்தானுடைய வஞ்சக வழியில் சிக்கி, அதனால சொல்ல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம். இன்றைக்கு ஏன் என் குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு ஒரே போராட்டமாக இருக்கிறது, எனக்கு விடுதலையே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சபைக்கு வருகிறார்கள், அதே நேரத்தில்
தனிப்பட்ட ஜீவியத்திலும் வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குடும்பத்திலும் பார்த்தீர்கள் என்றால், குடும்பமாக நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனாலும் இந்த வேத பகுதியின்படி பார்க்கும் பொழுது, அதாவது அஸ்திபார உபதேசங்கள் என்று தேவனுடைய வார்த்தை தனிப்பட்டவுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால், குடும்பத்திலே இல்லை என்றால், சபையில இப்படிப்பட்ட உபதேசங்கள் இல்லை என்றால், அவர்கள் அறிவில்லாமல் சாத்தானால் சங்காரமாக்கப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாளடைவில் பார்த்தீர்கள் என்றால், இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட குடும்பங்கள், அதாவது சபை சிறையிருப்பாகிய பின்மாற்றத்தில் சீக்கிரம் சிக்கிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கூட பார்க்கிறீங்க, அநேகர் இன்றைக்கு பின்மாற்றத்தில் செல்வதற்கு காரணம் ஒரு தங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், அதாவது சபையில மற்றும் தனிப்பட்ட ஜீவியத்தில், குடும்பத்தில் ஒரு உறுதியான அஸ்திபார உபதேசங்கள் இல்லாதபடியினாலே இன்றைக்கு அவர்கள் சாத்தானால் சங்காரமாகிறார்கள். அது மாத்திரமல்ல, நாளடைவிலுடைய வாழ்க்கை சிறைப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதனை விவரித்து அருமையான தேவ ஊழியர் ஒருவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல, வேத அறிவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த பள்ளிக்கூடத்தை, அதாவது கிறிஸ்தவ பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்தை விசிட் பண்ணுவதற்காக, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவதற்காக ஒரு அதிகாரி வருகிறார். அவர் அந்த அதிகாரி ஒரு கிளாஸ் ரூம். அப்பொழுது அங்கே வேத பாட கூட்டங்கள் நடத்தப்படும். அந்த பள்ளியில் அந்த கிளாஸ்ல நடந்து கொண்டிருக்கிறது. உடனே அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிற அதிகாரி ஒரு மாணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அதாவது அவர் கேட்ட கேள்வி, எரிகோ மதிலை இடித்தது யார் என்று கேட்கிறார். மாணவன் பயந்து கொண்டே அவன் சொல்கிறான், ஐயா, எரிகோ மதிலை சத்தியமாக நான் இடிக்கவில்லை, வேறு யாரோ இடித்திருக்கிறார்கள் என்றார். அதிகாரி அதிர்ந்து போனார். இரண்டாவதாக அந்த அதிகாரி திரும்பி ஆசிரியரை நோக்கி பார்க்கிறார். ஆசிரியர் படபடப்புடன் சொல்கிறார், சார், எங்கள் வகுப்பு பையன்களில் ஒருவரும், எல்லாம் நல்ல பசங்க சார், ஒருவர் கூட இந்த செயலை, இந்த எரிகோ மதிலை இடித்திருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் சொன்னதை அவர் சொல்கிறார். அருமையான தீமச்சனமே, இந்த காலங்களில் கூட இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ பள்ளிகளாக இருக்கட்டும், சபைகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அடிப்படை அஸ்திபார உபதேசங்கள், சத்தியங்கள் எல்லாரும் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அந்த ஆசிரியர் கூட அப்படியாக சொல்கிறார், எங்கள் பிள்ளைகள் ரொம்ப நல்லவங்க, அவங்க வேறு யாரும் செய்திருப்பார்கள் என்று சொல்கிறார். உடனே அந்த அதிகாரி அந்த இடத்துல நிற்காமல் மிக வேகமாக ஓட ஆரம்பித்தார். ஓடி நேர தலைமை ஆசிரியர் இடத்திற்கு போய் நடந்த சம்பவங்களை அவர் விவரித்து சொல்கிறார். அப்பொழுது தலைமை ஆசிரியர் அவர் சொன்ன ஒரு பதில் இந்த அதிகாரிக்கு என்ன நடக்கும், அதாவது ஒரு அதிர்ச்சியை தந்தது. இந்த தலைமை ஆசிரியர் அதிகாரியை பார்த்து சொன்ன ஒரு பதில், எரிகோ மதிலை யார் இடித்தார்கள் எனக்கு தெரியவில்லை, நிச்சயமாக எங்கள் பிள்ளைகள் செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் தயவு செய்து நீங்கள் இதை மன்னித்து அந்த எரிகோ மதிலில் இடித்து செலவை நாங்கள் கொடுத்து, அதாவது அதற்கு வேண்டி நாங்கள் செலவை நாங்களே கட்டி கொடுத்து விடுகிறோம் எதிரோ மதிலை என்று சொல்லி அவர்கள் சொல்றார்கள். யார் தயவு செய்து இதனால் யார் மீதும் நீங்கள் புகார் எடுத்து விடாதீர்கள் என்று சொல்றார். அருமையான தேவச்சனமே, இதனை கேட்ட உடனே இந்த அதிகாரி மிகவும் அதிர்ச்சிக்குள்ளார். இன்றைக்கு கூட நம்முடைய சபையில், நீங்கள் சொல்கிற ஆலயத்தில், உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில், உங்கள் குடும்பமாகிய வீட்டில் அஸ்திவார உபதேசங்கள் கிடையாது. வேதத்தில் ஏதோ ஒரு வேத வாசிப்பு, ஒரு ஜபம், ஒரு ஆராதனை என்று மேலாட்டமாக சபைகளில் ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்கிறேன், குடும்பமாக செல்கிறோம், உபவாச கூட்டம் கலந்து கொள்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று தனிப்பட்ட ஜீவியத்திலே பார்க்கிறோம். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அஸ்திவார உபதேசங்கள் இல்லாதபடியினால்தான் தேவன் சபையை பார்த்து தீர்க்கதரிசியின் மூலமாய் புலம்புகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், தேவனுடைய உறுதியான அஸ்திபாரமே நிலைத்திருக்கும். இன்றைக்கு கூட அநேகர் சிறைப்பட்டு போவதற்கு காரணம் அந்த உறுதியான அஸ்திபாரம் இல்லாததுனால பவுல் சொல்கிறார், உறுதியான அஸ்திபாரம், உங்கள்
உங்கள் சபையில, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் இருக்கும் என்றால் அது நிலைத்திருக்கும் என்று பவுல் சொல்கிறார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு கூட நம்முடைய குடும்பங்கள் வளர்ந்திருக்கவும் வாழவும் ஒரு உறுதியான அஸ்திவாரம் தேவையா இருக்கிறது. ஆகவே தான், அது மாத்திரமல்ல, சபைகளிலும் ஒரு உறுதியான அஸ்திவாரம் போடப்பட்டால் தான் இப்படிப்பட்ட சபைகளில் ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்பட முடியும். இன்றைக்கு கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். ஆகவே தான் இந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் கட்டாயமாக இந்த வேத பகுதியை நான் சொல்வதை தயவுசெய்து குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தியானிக்க வேண்டும். வேதத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் லேவியராக புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நீங்க பாருங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவனாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், ஜனங்களை, அதாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்துல பிரித்தெடுக்கிறார். இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, ஞானஸ்தானம் எடுத்த அருமையான தேவ பிள்ளையே, நீ இந்த உலகத்துல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுதான், அதுதான் ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரம். அநேக அஸ்திபாரங்கள் உண்டு. இன்றைக்கு ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரத்தை குறித்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 - 16 வரை உள்ள 6 அஸ்திபாரங்களை குறித்து, 6 உபதேசங்களை குறித்து நான் சுருக்கமாக சொல்ல விரும்ப நேரம் இல்லை, அதனால குறித்துக் கொள்ளுங்கள். வேகமாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதலாவதாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அந்நிய யுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இது எதை குறிக்கிறது? திருமணத்திலே குறிக்கிறது. திருமண காரியங்களில் ஒரு விசுவாசியை தான் திருமணம் செய்யும். இன்றைக்கு எப்படி திருமண காரியங்கள் நடைபெறுகிறது? திருமண நேரத்தில் ஒருவர் விசுவாசிய கணவன், அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விசுவாசியா இருக்கலாம். சோ கிறிஸ்தவ முறைப்படி அவர்களுக்கு ஒருவர் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், ஒருவர் இன்னும் அதாவது புறஜாதியாக இருக்கலாம். சோ கிறிஸ்தவ திருமணங்களில் என்ன செய்கிறார்? கடைசி நிமிஷத்துல, அதாவது இருவருக்கும் யாராவது ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், அவர்கள் சபையின் ஐக்கியத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி ஞானஸ்தானம் திருமணத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள் என்றால், அந்நிய யுகத்திலே அவிசுவாசியுடன் திருமண காரியங்களிலே ஒரு விசுவாசியோடு தான் நினைக்கும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் ரட்சிக்கப்பட்டதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் திட்ட தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உறுதியான அஸ்திவாரம் இல்லாதனால இன்னைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது, சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? 2வதாக தனிப்பட்ட வாழ்க்கையில, அதாவது வாழ்வில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. முதலாவது அந்நிய யுகத்தில பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். திருமணத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2வது தனிப்பட்ட வாழ்க்கையில பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதனை குறித்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன பார்க்கிறது? உங்கள் ஐக்கியம் யாரோடு? அருமையான தேவ ஜனமே, இந்த வேத பகுதியில் இப்படியாக நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியர் இப்படியாக சொல்கிற ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்கிற ஒரு காரியம், tell me your friend and I will tell you who you are என்று ஒரு ஆங்கில பழமொழி குறித்து அவர் சொல்கிறார். இந்த ஆங்கில பழமொழி தமிழ் அர்த்தம், உன் நண்பன் யார் என்று சொல், அப்பொழுது நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று அதனுடைய அர்த்தத்தை இந்த சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நீங்கள், அதாவது தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ ஜனங்களோடு தான் ஐக்கியம் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள், அப்பொழுதுதான் பரிசுத்தத்திலே நீங்கள் வளர்வீர்கள். இன்றைக்கு கூட இந்த வேத பகுதியில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாரோடு பழகி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பழமொழி சொல்லுங்கள், tell me your friend, I will tell you who are you. அதாவது உன் நண்பன் யார் என்று சொல், அப்பொழுது நீ யார் என்று சொல்கிற. நீ யாரோடு பழகி கொண்டிருக்கிற, அதை போலத்தான் கொண்டிருக்கிறாய். ஆகவே இந்த வேத பகுதியின்படி பார்க்கும் பொழுது நாம் தேவ பிள்ளைகளோடு கூட தான் ஐக்கியம் கொள்ள வேண்டும். அது ஒருவேளை அவங்க யாராவது இல்லை என்றால் நீங்க தனித்து அந்த இடத்துல செவி கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வருவார். ஆகவே 2வது தனிப்பட்ட வாழ்வில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை
இந்த உபதேசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஒலிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று கர்த்தர் கேட்கிறார். இது எதை குறிக்கிறது? ஸ்தல சபை. நீங்கள் போய்கொண்டிருக்கிற சபையிலே உங்கள் ஐக்கியம். அருமையான தேவஜனமே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், அதாவது உங்களுக்கு திருச்சபை உண்டு, ஸ்தல சபை உண்டு. அதுல நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த சபையில ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அதாவது இந்த பழமொழி இப்படியாக சொல்கிறது, லைக் எ ஷெப்பர்ட் லைக் எ ஷீப், லைக் எ பாஸ்டர் லைக் எ பெலிவர் என்பது ஆங்கில பழமொழி. அதாவது மேய்ப்பனை போல ஆடுகள் இருக்கும், போதகரை போலவே விசுவாசிகள் இருப்பார்கள் என்று இந்த பழமொழி சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, ஆகவே இந்த பழமொழிப்படி நாம் பார்க்கும் பொழுது மாம்ச சிந்தைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய ஜீவியத்திலும் உபதேசத்திலும், அதாவது உங்களை விட உயர்ந்தவர்களாகிய மேய்ப்பர்களிடம் நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும். இந்த 4 மாதங்கள் ஒருவேளை உங்களுடைய திருச்சபை போதகர் அல்லது தலைமை போதகர் உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? ஒருவர் நீங்க சொல்லலாம், போதகர் எங்களுக்காக செபிக்கவில்லை, போதகர்கள் இந்த ஸ்டேஜில் வெளியில வச்சு நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை, ஊரடங்கு சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரர்கள் அடங்கியிருக்கிறார்கள், அது மாத்திரம் சபைகளில் ஆராதனை கிடையாது. ஸோ நம்ம தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம், தொலைபேசியிலே நீங்கள் விசாரிக்கலாம். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் உபதேசத்திலும் உயர்ந்தவர்களாகிய மெய்ப்பர்களிடத்தில், போதகர்களிடத்தில் நம்ம ஐக்கியம் இருக்க வேண்டும். எனக்கு சிலர் சபைக்கு வருவார்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று சொல்வது முடியும் முன்பே சபை விட்டு போய்விடுவார்கள். வந்து போதகரிடத்திலே ஒரு வார்த்தை பேசுவது கிடையாது, ஆராதனை முடிவில் முடிந்த பிறகு போய்விடுவார்கள். இன்றைக்கு ஐக்கியம் இப்படித்தான் இருக்கிறது. இங்கே ஒலிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸ்தல சபையில உங்கள் ஐக்கியம் இன்றைக்கு இப்படி ஒரு ஐக்கியம் இல்லை என்றால் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போவார்கள். அவர்கள் நாளடைவில் இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் பின்மாற்றத்திலே போவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜீவியம் கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐக்கியம் இல்லாம எனக்கு சபைக்கு வரதே பிடிக்கல, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்றதில்லை, பாஸ்டர் எங்களை குறித்து பேசுவதில்லை, எங்க வீட்டுக்கு வர்றதில்லை, இப்படியெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பொழுது இது இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இதுவரைக்கும் போதகர்களோட தொடர்பு இல்லையா? உங்களுக்கு ஒரு சபை கொடுத்திருக்கிறார், நீங்கள் தொலைபேசியில பேசுங்கள், விசாரிங்கள். கர்த்தர் கொடுத்தால் இந்த நேரத்தை நீங்கள் உங்கள் ஐக்கியத்திலே நீங்கள் பலப்படுத்துங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4ஆவதாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15 பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை மீது இந்த ஆவியானவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அது 4ஆவதாக இது எதை குறிக்கிறது? ஊழியத்திலும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இங்க பாருங்க, ஊழியம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுவித்தார். இதுதான் ஆண்டவருடைய ஊழியம் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் ஊழியம் என்பது எப்பொழுதும் நன்மை செய்வதாகும். அதே நேரத்தில் பேலியாவின் ஊழியம் ஒன்று இருக்கிறது. இந்த பேலியாவின் ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பேலியார் என்ன வேலை செய்யும்? 2 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17 பார்த்தீங்கன்னா, நன்மை செய்த தாவீதுக்கு நன்றி மறந்து நீதிமான்களை உதாசீனப்படுத்துகிற நாபாலாகிய பேலியாரின் மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு விரோதமாக பேசி கலகம் செய்வது பேலியாரின் மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். தேவனுடைய ஊழியம் என்று பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் வேலை செய்யும் ஒரு தேவனுடைய பிள்ளை நாம். அதுதான் இந்த வேத வசனம் சொல்கிற, கிறிஸ்துவுக்கும் பேலியாருக்கு செய்வேன். ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளை, அவருடைய ஊழியம் நன்மை செய்வதுதான். இந்த ஊரடங்கு நாட்களில் அநேக குடும்பங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆனால் உனக்கு நிந்தைகள் அவமானங்கள் தான் பரவாயில்லை. கிறிஸ்து இயேசு நிமித்தம் தேவ பக்தியாய் நடக்கிறவர் யாவரும் துன்பப்படுவார்கள். எதை குறித்தும் கலங்காதீர்கள். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவித்தார். இருப்பினும் கடைசியில் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட பாதையில கடந்து செல்லலாம். ஆனாலும் இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்கும் பேலியாவுக்கும் இசை வேதி என்று ஆவியார் கேட்கிறார். ஊழியம் என்ன?
ஒரு தேவ திருச்சபை, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் நன்மை செய்வதாய் காணப்பட வேண்டும். ஆத்துமாக்கள் பெருகுவதை நீங்கள் காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு திருச்சபைகளில் நாம் பார்க்கும் பொழுது குற்றம் கண்டுபிடித்தலும், குறை பேசுதலும், கோல் சொல்லுதல் போன்றவற்றை விட்டு விலகுங்கள். இவையெல்லாம் அதாவது இந்த வேதம் சொல்கிற கிறிஸ்துவுக்கும் பேலியாருக்கும் இசைவு. குறை சொல்பவன் யார்? பிசாசு. குற்றம் கண்டுபிடிப்பவன் யார்? பிசாசு. ஆகவே இந்த பேலியானை மக்களால் ஈடாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்றும் இந்த உறுதியான அஸ்திபாரங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும், உங்கள் சபையை பலப்படுத்தும். கடைசியாக இன்னும் 2 காரியங்கள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கேது. இது எதை குறிக்கிறது? தொழிலில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்க செய்யற பிசினஸ் எதுவா இருக்கட்டும், உங்க கூட உங்க பார்ட்னர்ஷிப், உங்கள் பங்குதாரர்கள் யார்? ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் வைத்திருப்பீர்கள் என்றால், ரட்சிக்கப்படாதவர்கள் என்ன செய்வார்கள்? உங்கள் பணத்தை திருடுவார்கள், அரசாங்கத்தை ஏமாற்றுவார்கள், இரக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களிடத்துல நீங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தர் இப்படிப்பட்ட தொழிலை ஆசீர்வதிக்க நான் அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவிசுவாசியோடைய விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆகவே அவிசுவாசத்தை விட்டு பிரிந்து உங்கள் தொழில் மூலம் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கடைசியாக 2 கொரிந்தியர் 6:16 நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கும் சம்மதம் ஏது என்பது தேவனுடைய கேள்வியாகும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கடைசியாக ஆராதனைகளை பிரித்தெடுக்கப்பட்ட ஆராதனை. இப்பொழுது நீங்கள் சபையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செல்லுகிற சபையில உங்கள் உள்ளான மனுஷன் வல்லமையாய், அதாவது உங்களுடைய ஆவி ஆத்துமா வல்லமையாய் பலப்படுகிற இந்த உபதேசங்களினால, சத்தியத்தினால வல்லமையாக பலப்படுகிறதா? இல்லை என்றால் இன்னும் நீங்கள் பாரம்பரியமாய் சத்தியத்தை அறியாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், இந்த நாளில் திட்டமாக சொல்கிற ஆண்டவர், அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்மதம் இது. உடைய ஸ்தல சபையில் உபதேசத்திலே உள்ளான மனுஷனிலே நீ வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆண்டவருடைய வருகையில நீ ஆயத்தமாக்கப்பட கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். இந்த சபையிலே தான் உன் ஆவி ஆத்துமா சரீரம் கரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆகவே தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடு உண்மையோடு நீ ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேரம் கடந்து விட்டது, வேகமாக சொல். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 தான் இன்றைக்கு நம்ம வாசித்தோம். இதிலே தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கும் என்று நாம் பார்த்தோம். 3 வீடு பார்த்தோம். என்னென்ன வீடு? தேவனுடைய சபை ஒரு பெரிய வீடு, ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் ஒரு வீடு, தேவ பிள்ளைகளின் குடும்பம் ஒரு வீடு. இந்த 3 வீடுகள் உறுதியான அஸ்திவாரம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா பின்மாற்றம், அநேக குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய, அதாவது சாத்தானால் அவர்கள் சங்காரமாகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? உறுதியான அஸ்திவாரம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, தியானம் கிடையாது, ஜெபம் கிடையாது, இன்னும் உபதேசத்தில் நிலைத்திருப்பு அனுபவம் இல்லை. 6 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் 6, அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட இந்த உலகத்துல தேவன் நம்மை தெரிந்து கொள்ள நோக்கம், ஒரு உறுதியான அஸ்திவாரம் என்னவென்று பார்க்கும் பொழுது அநேக அஸ்திவாரம் ஒன்றுதான் சொன்னேன், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது எதனை குறிக்கிறது என்று நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்தை இந்த உலகத்தில் இந்த ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் எதற்காக நம்மை பிரித்தெடுத்தார்? இந்த உலகத்தை விட்டு எல்லா பாவ இச்சைகளுக்கு அடிமைத்தளத்திலிருந்து நம்மை விலக்கி நம்மை பிரித்தெடுத்து தேவன் உறுதியான அஸ்திவாரத்தில் நம்மை நிலைத்திருக்க செய்திருக்கிறார். ஆகவே 6 காரியங்கள் நம்ம பார்த்த உறுதியான அஸ்திவாரங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, திருமணத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஐக்கியத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஊழியத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தொழிலில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆராதனையில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே உறுதியான அஸ்திவாரம் இருக்கும் என்றால், அருமையான தேவ ஜனமே, நீங்கள் தான் இந்த அஸ்திவாரம் நிலைத்திருக்கும். இந்த அஸ்திவாரம் நிலைத்திருக்கும் என்றால், நீங்கள் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகவே இன்றைக்கு இந்த சத்தியங்களை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை?
சாத்தானாலே சங்காரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? சாத்தான் இன்றைக்கு பின்மாற்றத்தினால இன்றைக்கு அநேக ஜீவியம் பின்மாற்றத்திலே சென்றிருக்கிறதா? இதற்கு காரணம் என்ன? சிந்தித்து பாருங்கள். உறுதியான அஸ்திவாரமே நிலைத்திருக்கும். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த செய்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து உபவாசித்து செல்லுங்கள். இந்த நாளில எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவரே உறுதியான ஒரு அஸ்திவாரம் தேவை என்று தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவதாக என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உறுதியான அஸ்திவார உபதேசங்கள் எனக்கு தேவை என்று தேவ சமூகத்தில காத்திருந்து செல்லுங்கள். மூன்றாவதாக எங்கள் குடும்பத்தில உறுதியான அஸ்திவாரம் தேவை என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்து செல்லுங்கள். இந்த லாக்டவுன் டேஸ்ல ஆண்டவர் தம் ஜனத்தை, தம்முடைய குடும்பத்தை, கர்த்தர் தனிப்பட்ட ஜீவியத்தை ஆசீர்வதிக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீர்கள். இந்த காத்திருக்கிற அனுபவம் ஒரு புதிய பலன். இந்த காத்திருக்கிற அனுபவம் the new term. நிச்சயமா பாருங்க, இந்த அனுபவத்தின் முடிவில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த சத்தியங்களை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், தியானியுங்கள். இன்னும் ஏற்கனவே கொடுத்த அந்த ஜெப குறிப்புகளை வைத்து தேசத்துக்காக ஜெபியுங்கள். இன்று வேகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் சிறைப்பட்டு போகும்படியாய், தேவ ஜனங்கள் விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், சபை திறக்கப்படும்படியாய் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல் ஒன்றை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். இறுதியாக ஜெபித்து நாம் முடிப்போம். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழான லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. பாழான லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. பின்னே நீ கேட்டீர் கேள்வியை, பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். பின்னே நீ கேட்டீர் கேள்வியை, பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். யாரே நாதா நீரல்லவோ, எது வேண்டு நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டு நாதா நீரல்லவோ, எது வேண்டு நாதா உம் அன்பல்லவோ. உம்மோடல்லாது வாழ்வது உம்முள்ள மகிழாய் வாழ்வது. உம்மோடல்லாது வாழ்வது உம்முள்ள மகிழாய் வாழ்வது. மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, வாழ்வேனே என்றும் உமக்காக நான். மனம் போன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, வாழ்வேனே என்றும் உமக்காக நான். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உற்றாரின் பாசம் உடன் வருமோ, மற்றோரின் நேசம் மாறாததோ.
இக்கேள்வியை உம்மன்பின் நேசத்தினையாகுமோ ஏனையா கேட்டீர் இக்கேள்வியை யார் வேண்டுமானா நீ அல்லவோ எது வேண்டுமானா உம் அன்பல்லோ யார் வேண்டுமானா நீரல்லவோ எது வேண்டுமானா உம் அன்பல்லோ பாழான லோகம் வேண்டாமையா வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா பாழான லோகம் வேண்டாமையா வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா யார் வேண்டுமானா நீரல்லவோ எது வேண்டுமானா உம் அன்பல்லோ யார் வேண்டுமானா நீரல்லவோ எது வேண்டுமானா உம் அன்பல்லோ. நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் காத்திருப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாச நாளில இந்த கால வேளையில் திரு சமூகத்தில் காத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசினீர். உறுதியான அஸ்திபாரத்தை குறித்து இந்த நாளில் பேசினீர். எங்களுடைய தனிப்பட்ட ஆம்ராஜ்ய திருச்சபையிலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மற்றும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உறுதியான அஸ்திபாரம் எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து நீர் இன்றைக்கு எங்கள் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களில் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டு தகப்பனே நான் இப்படியாக சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், இப்படியாக பின்மாற்றத்தில் காணப்படுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக. இந்த உலகத்தில் ஆம்ராஜ்ய ஒரு உறுதியான அஸ்திபாரம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் பார்த்தோம் ஆண்டவரே, இந்த நாட்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 16 வரை 6 விதமான பிரித்தெடுக்கப்படுதலை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த 6 விதமான பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஒரு உறுதியான அஸ்திபாரத்தோடு நிலைத்திருக்க நீங்கள் கிருபை தர வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தின் மூலமாய் ஒவ்வொருவரோடு கூட இடைபடுவீராக. ஆம்ராஜா, இந்த நாட்களிலே தேவரே நீ ஆம்ராஜா உம்முடைய பிள்ளைகள் வேற பெற்றவர்கள், கனத்துக்குரிய பாத்திரர்கள். ஆம்ராஜா, நீ ஜீவனுள்ள நாங்கள் அப்பா இப்படிப்பட்டவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள் என்றும் நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சத்தியங்கள் மூலமாய் இன்றைக்கு ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. இந்த காலவெளியில் கேட்ட இந்த சத்தியத்தின்படி தேவத்தாமை ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாக கனத்துக்குரிய பாத்திரங்களாக நீ மாற்றும்படியாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் தேசத்தில் நிலவுகிற இந்த கொடிதான இந்த சூழ்நிலையில திருச்சபை விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் இந்த செட்ட நிலையில மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உடைய செட்டை நிழலில ஆரோக்கியம் உண்டு என்ற சத்தியத்தின்படி ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாங்க. இப்பொழுதும் யாராவது பலவீனமாய் இந்த நாட்களில் சோர்வோடு அசதியோடு வியாதியின் பலவீனத்திலே இருந்தால் இப்பொழுதும் அற்புத சுகமளிக்க வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் பாய்படியை போட்டு சொல்லிக்கிறேன். இப்பொழுது 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 இப்படி காயப்பட்ட தடுப்புகளான சுகமான ஒரு நல்ல சுகத்தை தாங்க. பலவீனத்தை நீக்க போடும், பலத்தால் இடைக்கட்டும். தொடர்ந்து இந்த உபவாச ஜபத்தில் உபவாசத்தை ஜெபிக்க நீங்க கிருபை தாங்கப்பா. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எங்க தேசத்திலும் வெகு விரைவில் ஆம்ராஜா இந்த கொடிதான இந்த வைரஸிலிருந்து மக்கள் விடுவிக்கப்படவும் தேவன் தாமே எங்கள் சென்னை பட்டினம் குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெகு விரைவில் எங்கள் மாவட்டங்கள் எல்லாத்திலும் இந்த கொரோனா வைரஸ் விடுவிக்கப்பட்டு திருச்சபை ஆராதிக்க தேவன் தாமே திருச்சபைகள் திறக்கப்பட நீ கிருபை தர வேண்டுமாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீ இடைக்கட்டி வழி நடத்துகிறார். இந்த உபவாச கூடிய நீர் ஆசீர்வதித்து தந்தி அதற்காக சோதரிக்கிறேன். தொடர்ந்து உடைய நாமம் மையப்படட்டும். எங்களை தாழ்த்தி நேச கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று நின்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உறுதியான ஆசீர்வாதத்தை நிலைத்திருங்கள். நீங்கள் கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் எல்லாவற்றிலும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.